கதிரியக்கத்தின் அலகு. ஸோ இதுக்கு வந்து 4 அலகு இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து கியூரி. இந்த கியூரி அப்படிங்கிறது தான் கதிரியக்கத்தோட ரொம்ப பழைய அலகு. அப்போ ஒரு வினாடியில் 3.7 × 10⁻10 அப்படிங்கிற அளவில் சிதைவு ஏற்பட்டால் அதை தான் ஒரு கியூரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு கியூரி வந்து 3.7 × 10⁻10 அப்படிங்கிறது தெரியணும். ரூதர்ஃபோர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது இன்னொரு அலகு. அண்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரூதர்ஃபோர்ட் அப்படிங்கிறது ஒரு வினாடி நேரத்தில் 10⁻6 அப்படிங்கிற சிதைவுகளை தரும். ஸோ இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நெக்ஸ்ட் பெக்கோரால் அப்படிங்கிறது பன்னாட்டு அலகு. கதிரியக்கத்தோட எஸ்ஐ யூனிட் தான் வந்து பெக்கோரால். அதே போல் ரான்ஜன் அப்படிங்கிறது இன்னொரு அலகு. ஸோ ரான்ஜன் அப்படிங்கிறது காமா மற்றும் எக்ஸ் கதிர்களால் வெளியிடப்படும் கதிரியக்கத்தின் மற்றுமோர் அலகு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா காற்றில் கதிரியக்க பொருளானது 2.58 × 10⁻⁻4 கூலும் மின்னூட்டங்களை உருவாக்கும் அளவு அப்படின்னு சொல்லப்படுது. அணுகுண்டு எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டுப்பாடற்ற தொடர்வினை அப்படிங்கிற தத்துவத்தின் அடிப்படையில் தான் செயல்படுது. ஸோ உங்களுக்கான கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஹிரோஷிமா நாகசாகி இருக்கு இல்லையா, ஸோ ரெண்டுலையும் எந்த வருஷம் பாம் போட்டாங்க வித் டேட்டோட, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பாமோட நேம் என்ன அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்கள். அணுகுண்டு எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுது அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஹைட்ரஜன் குண்டு எந்த தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுதுன்னா அணுக்கரு இணைவு தத்துவத்தின் அடிப்படையில் தான் ஹைட்ரஜன் குண்டு அப்படிங்கிறது செயல்படுது. ஓகேங்களா. ஸோ அணுக்கரு பிளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனமான அணுக்கருக்கள் லேசான கருக்களாக மாறுவது அணுக்கரு பிளவு. ஸோ ரெண்டும் சேர்ந்து உருவாகிறது அணுக்கரு இணைவு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. ஸோ இந்த அணுக்கரு பிளவினப்ப ஆல்ஃபா பீட்டா காமா எல்லாம் வெளியாகும். இணையிறப்ப ஆல்ஃபா கதிர் பாசிட்ரான் நியூட்ரினோன்கள் இது எல்லாமே வெளியாகுது. ஸோ அணுக்கரு பிளவினால பரம்பரை நோய்கள் எல்லாம் வரும். ஸோ அணுக்கரு இணைவினால வெப்பமும் ஒளியும் உமிழப்படும். ஒரு எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிறது 1.602 × 10⁻⁻19 ஜூல். ஓகே, ஸோ இதுவுமே ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது. கதிரியக்க சோடியம். ஸோ சோடியம் 24 அப்படிங்கிறது இதயத்தை சீராக செயல்பட உதவும். அயோடின் 131. ஸோ இது வந்து முன்கழுத்து கல்லலை தைராய்டை குணப்படுத்துறதுக்கு. ஃபெரஸ் 59 இரும்பு 59 அப்படிங்கிறது ரத்த சோகை அடையாளம் காண உதவுது. பாஸ்பரஸ் 32 வந்து தோல் நோய் சிகிச்சையில் பயன்படுது. கோபால்ட் 60 அப்படிங்கிறதும் AU198. ஸோ AU198 தான் தங்கம். ஓகேங்களா. ஸோ இது வந்து தோல் புற்றுநோயை குணப்படுத்துறதுக்கு பயன்படுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அறுவை சிகிச்சைக்கு பயன்படும் சாதனங்களில் காணப்படும் நுண்கிருமிகளை கதிரியக்கம் மூலம் நீக்கி தூய்மை செய்யவும் முடியும். அதே போல் வானூர்திகளில் எடுத்து செல்லப்படும் சுமைகளில் வெடிப்பொருட்கள் இருக்குதா அப்படிங்கிறத கண்டறிய உதவுறது எது அப்படின்னா கலிஃபோர்னியம் 252. அதே போல் பல்வேறு தொழிற்சாலையில் புகையை கண்டறியும் கண்டுணர்வியாகிய அமர்சியம் 241 அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க.